தியா ஃபுட்ஸுடைய கறி மசாலா சேர்த்து சூப்பரான தக்காளி குழம்பு செய்யலாமா? வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் வதக்கிக்கோங்க. கூட 4 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூட 4 தக்காளியை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி அரைக்க போகிறதுனால பொடி பொடியாக கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா இது கூட 2 ஸ்பூன் நம்ம தியா ஃபுட்ஸுடைய கறி மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. இது நல்லா வதங்கின உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கிறப்பவே ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காயும் உள்ளே சேர்த்து நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா தாளித்து வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் கூட வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வர்றப்போ மல்லி இலை